திருச்சிற்றம்பலம். கபிலதேவ நாயனார் அருளிச் செய்த சிவபெருமான் திருவந்தாதி மந்திரங்கள் 61 முதல் 70 வரை. 11ஆம் திருமுறை. இளமல அம் சேவடியார் ஏகப் பெறாரே இளம் அலரே ஆயினும் ஆக இளமலரும் ஆம்பல் சேர் செவ்வாயார்க்கு ஆடாதே ஆடினேன் ஆம்பல் சேர் வெண் தலையர்க்கு ஆள். சிவபெருமானுடைய சேவடிகள் பஞ்சை போன்று வெண்மையாக இருக்கின்றன. உயிரினங்கள் அனைத்தும் சிவபெருமானிடமே பொருந்தி இருக்கின்றன. ஊரார்கள் பழித்தாலும் பக்தர்கள் இந்த உண்மையை உணர்ந்து பெருமானிடம் பக்தி செய்கிறார்கள். குடும்ப வாழ்க்கையை செழிக்கச் செய்பவர்கள் பெண்கள். இப்படிப்பட்ட பெண்களின் பேச்சை கேட்டு நடக்காமல் நான் நிலைத்து இருக்கும் சிவபெருமானுக்கே ஆளானேன் என நாயனார் பெருமான் இந்த மந்திரத்தில் கூறுகிறார். இளமல அம் சேவடியார். இளமம் பூ என்றால் பஞ்சு. பஞ்சு போன்ற மென்மையான திருவடிகளை உடைய பெருமான் சிவபெருமான். சிவபெருமானை பொருந்தப் பெறாத உயிர்களே, ஏகப்பெறாதவர்களே இளம் இல்லை. ஜீவராசிகள் இந்த தன்மையை உணர்ந்திருந்தாலும் உணராவிட்டாலும் அனைவரும் அனைத்தும் சிவபெருமானே. இதனை அறிந்திருக்கும் பக்தர்கள் ஊரே பழித்தாலும் அலரே ஆயினும் கவலைப்படுவதில்லை. பெருமானிடம் பக்தி செய்கிறார்கள். இள மலரும் ஆம்பல் சேர் செவ்வாயார்க்கு ஆடாதே. இல்லம் என்றால் குடும்பம். குடும்பத்தை இல் வாழ்க்கையை செழிக்கச் செய்பவர்கள் பெண்கள். இந்த பெண்கள் தாமரை பூவை சூடியுள்ள பெண்கள். சிவந்த வாயை உடைய பெண்கள். பெண்களின் பேச்சை கேட்டு நான் நடக்காமல் எப்பொழுதும் நிலைத்து இருக்கும் சிவபெருமானுக்கே அடிமைப்பட்டேன், ஆளானேன். சிவபெருமானை நாயனார் பெருமான் ஆம்பல் சேர் வெண் தலையர் என அடையாளப்படுத்துகிறார். பற்களை உடைய வெள்ளை தலையோட்டை கையில் ஏந்தி இருப்பவர். ஆம்பல் என்றால் தாமரை. ஆம்பல் என்னும் சொல் ஒரு பெரிய எண்ணிக்கையையும் குறிக்கிறது. இங்கு ஆம்பல் என்னும் சொல் காலத்தின் அளவையை தெரியப்படுத்துகிறது. 576 ஊழிக்காலங்களின் அளவு ஒரு ஆம்பல். ஒவ்வொரு ஊழிக்காலத்தின் முடிவிலும் பிரம்மா அழிக்கப்படுகிறார். சிவபெருமான் பிரம்மாவின் கபாலத்தை தனது கையில் ஏந்துகிறார். பல பிரம்மாக்கள் பிறந்து இறந்தாலும் சிவபெருமான் எப்பொழுதும் நிலைத்து நிற்கிறார். ஆம்பல் என்னும் கால அளவு இங்கு எல்லையில்லாத கால அளவையே குறிக்கிறது. இப்படிப்பட்டவருக்கே நான் ஆளானேன், அடிமைப்பட்டேன். ஆள் ஆனம் சேர் களிரும் தேரும் அடல் மாவும் ஆளானார் ஊர தான் ஏறு ஊரும் தாளான். பொய் நாடகங்கள் ஆட்டு அயரும் நம்பன். திருநாமம் நாட அகங்கள் ஆடி நயந்து. ஆனம் என்றால் மஸ்தி. ஆனம் சேர் களிறு மதநீர் சொரியும் யானை. அடல் என்றால் வெற்றி. அடல்மா என்றால் வெற்றியை உடைய குதிரை. சிவபெருமான் தனது அடியார்களை யானையின் மேலும் தேரிலும் குதிரையின் மேலும் ஏறிச் செல்லும்படி அருளுகிறார். தனது அடியார்களை பேரரசர்களாகவும் மன்னர்களாகவும் ஆக்குபவர் சிவபெருமான். இப்படிப்பட்ட திருவடிகளை உடைய பெருமான் தாளான் சிவபெருமான். பொய்
என்றால் விருப்பம். பொய் நாடகங்கள் ஆட்டு அயரும் நம்பன். விருப்பமுடன் கூத்தாடும் கடவுள். சிவபெருமான் 5 தொழில்களை செய்கிறார். அவை ஆக்குதல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல். இவற்றை அவர் இந்த உலகில் செய்கிறார். கானல் நீரை போன்றது இந்த உலகம் என நாயனார் பெருமான் கூறியுள்ளதை நாம் முன்பே பார்த்துள்ளோம். பொய்யான இந்த உலகத்தில் இந்த 5 தொழில்களை நமக்காக அருளினால் சிவபெருமான் செய்கிறார். இப்படிப்பட்டவருடைய திருநாமத்தை நயந்து பெருவிருப்போடு நாடினேன். அகங்கள் ஆடினேன். சித்தம், மனம், வாக்கு இவற்றால் ஒன்றிக்கொண்டேன். இங்கு நயந்து என்றால் பெரு விருப்போடு. நயந்த நாள் யான் இறப்ப நற்சடையான் கொன்றை நயந்த நாள் நன்னீர்மை வாட. நயந்த நாள் அம்பு கலம் செற்றான் அருளான் அனங்கவேள் அம்பு அகலம் பாயும் அலர்ந்து. சிவபெருமானை நினைந்து உருகி அவர் சூடியுள்ள கொன்றை மாலையை தரும்படி வேண்டிக் கொண்டேன். அவர் அப்படி தந்த நாளில் நான் என்னுடைய தனித்தன்மையை விட்டுவிட்டேன். காமம் முற்றிலுமாக ஒழிந்தது. நயந்த நாள் யான் இறப்ப. உள்ளம் உருகி நைந்து நாள்தோறும் நான் அவர் சடையில் சூடியுள்ள நல்ல கொன்றை மாலையை எனக்கு தரும்படி வேண்டிக் கொண்டேன். பெருமானும் அதற்கு இணைந்தான், உடன்பட்டான். அவன் நயந்து தான் சூடியுள்ள கொன்றை மாலையை அருளினான். நயந்து என்றால் இடமாற்றம் செய்தல். கொன்றை நயந்த நாள். கொன்றை பூவை மாலையை சிவபெருமான் இடமாற்றம் செய்த நாள். சிவபெருமான் நாயனாருக்கு கொடுத்த நாள். நன்னீர்மை வாட. என்னுடைய நல்ல குணங்கள் வாடின, அழிந்தன. நாயனார் பெருமான் முக்குணங்களை தாண்டி குணாதீத நிலையில் நின்றதை இது குறிக்கிறது. சுத்தமான சத்வம் எனப்படும் நல்ல மனநிலையையும் தாண்டி மனமில்லாத நிலையை நாயனார் பெருமான் அடைந்தார். அந்த ஒரு நல்ல நாளில் சிவபெருமான் காமனை முற்றிலுமாக அழித்தார். காமதேவன் கதி என்ன ஆயிற்று தெரியுமா? அம்பு கலம் செற்றான். சிவபெருமான் காமதேவனுடைய அம்புரா தூணியை கோபித்துக் கொண்டான். அருளான். காமதேவனுக்கு சிவபெருமான் அருளவில்லை. அனங்கவேள் அம்பும் அலர்ந்து அகலம் பாய்ந்தது. அனங்கவேள் என்றால் காமதேவன். காமனுடைய அம்பில் 5 மலர்கள் உள்ளன. அவை அசோகம், அரவிந்தம், குவளை, முல்லை மற்றும் மாம்பூ. இந்த அம்பில் உள்ள 5 மலர்களும் உதிர்ந்து விழும்படியான நிலையிலும் கட்டவிழ்ந்தும் தனித்தனியாகவும் ஆயின. அது மட்டுமல்ல, அம்பின் கூரான நுனியும் விசாலமாக ஆயிற்று. அகலம் பாய்ந்தது. தனது செயலை இழந்தது. சிவபெருமான் காமாரியாக இருந்து பக்தர்கள் முற்றிலுமாக காமம் என்னும் குற்றத்தை விட்டுவிட அருள் செய்கிறார். அலங்கு ஆரம் ஆடு அரவம் என்பு. தோல் ஆடை. அலங்கு ஆர வண்ணர்க்கு அழகு ஆர். அலங்காரம் மெய்காட்டுவார் குழலார் என்னாவார். வெள்ளேற்றான் மெய்காட்டும் வீடாம் விரைந்து. சிவபெருமான் பாம்பு, எலும்பு, புலித்தோல் மற்றும் கொன்றையை சூடியுள்ளார். இவர் மேல் அன்பு கொள்ளும் பெண்கள் கதிதான் என்ன? பெருமானே இவர்களுக்கு முக்தி நிலையை தந்து அருளும் என நாயனார் பெருமான் சிவபெருமானிடம் வேண்டிக் கொள்கிறார். சிவபெருமானின் அசைந்து ஆடும் மாலையாக இருப்பது ஆடும் பாம்பும் எலும்பும்.
அவருக்கு புலித்தோலே ஆடையாக இருக்கிறது. அலங்கார வண்ணர்க்கு அழகு ஆர். ஒளிரும் பெருமை பொருந்திய தன்மையை உடைய சிவபெருமான். அவருக்கு அழகு ஆர். அப்படிப்பட்ட அழகான பெருமானுக்கு அழகு சேர்ப்பது ஆர் கொன்றை மாலை. அலங்காரம் மெய்காட்டு வார் குழலார். மெய் காட்டுதல் என்றால் முகம் காட்டுதல். தன்னுடைய முகத்தை அழகாக சிங்கரித்துக் கொண்டுள்ள பெண்கள். வார் குழலார் நீண்ட சுருள் முடியை உடைய பெண்கள். இப்படிப்பட்ட சிவபெருமானின் மேல் அன்புடைய பெண்களின் கதிதான் என்ன? இவர்கள் என்னாவார்கள்? வெள்ளையான இடபம் ஏறும் பெருமானே, இப்படிப்பட்டவர்களுக்கு உண்மையான வீடை துரிதமாக தந்து அருளுவீராக. பெருமானுக்கு தன்னுடைய உடம்பின் நினைப்பே இல்லை. இவர் மேல் அன்பு கொண்டுள்ள பெண்களோ இதற்கு எதிரிடை. மெய் வீடு என்றால் வீடு பேரு, முக்தி நிலை, பிறவா நிலை. இந்த மந்திரத்தில் நாயனார் பெருமான் சிவபெருமானை வெள்ளேற்றான் என அடையாளப்படுத்தியுள்ளார். ஏறு இடபம் தர்மத்தின் உருவமே ஆகும். முக்தி நிலையை அடைவதற்கு தர்மம் சார்ந்து இருப்பது இன்றி அமையாததாகும். விரையார் புனல் கங்கை சேர் சடையான். பொன்னார் விரையார் பொழில் உறந்தை மேயான். விரையா நீரு என்பு அணிந்தான் ஈசன் இறையான் எரியாடி என் பணிந்தான் ஈசன் எனக்கு. விரைவாக செல்லக்கூடிய மேன்மையான நீரை உடைய கங்காதேவியை தனது சடையில் வைத்துக் கொண்டுள்ள பெருமான் சிவபெருமான். பொன் போன்ற தாதுக்களை கொண்டுள்ள பூஞ்சோலைகளை உடைய ஊர் உறந்தை. உறந்தை என அழைக்கப்படும் ஊர் உறையூர். இந்த ஊரின் பெருமானாக சிவபெருமான் இருக்கிறான். விரையா நீரு தனக்கு சந்தனமாக திருநீற்றை அணிந்துள்ள பெருமான். அந்த திருநீரோ எலும்பின் பஸ்பமாக இருக்கிறது. சிவபெருமான் ஈசன், அனைவருக்கும் இறைவன், இறையான். எதிலும் எல்லாவற்றிலும் இல்லை என்று சொல்ல முடியாதபடி நிறைந்து நிற்பவன் சிவபெருமான். எரியாடி கையில் தீயை ஏந்தி ஆடக்கூடிய பெருமான். இப்படிப்பட்ட தன்மையை பெருமையை உடைய பெருமான் எனக்கும் ஈசனாகி தெய்வமாகி பணிந்தான், இறங்கி வந்து அருள் செய்தான். உறையூர் என்னும் தலம் திருச்சிராப்பள்ளியில் உள்ளது. இங்கு இருக்கும் பெருமான் பஞ்சவர்ணேஸ்வர சுவாமி என பாடல் பெற்றுள்ளார். எனக்கு வளை நில்லா எழில் இழந்தேன் எரியாடி என குவளை நில்லா நோய் செய்தான். இனக்குவளை கண்டத்தான் நால்வேதன் காரோணத்து எம்மானை கண்டு தான் நெஞ்சே கா கை. இது நாயனார் பெருமான் தன்னை ஒரு பெண்ணாக பாவித்து தனது நெஞ்சிற்கு அறிவுரை கூறும்படி அமைந்துள்ள ஒரு மந்திரம் ஆகும். நான் சிவபெருமானை பார்த்த மட்டில் என்னுடைய உடம்பின் அழகை இழந்தேன். சிவபெருமானின் நினைப்பினால் உடல் இழைக்கும்படியும் அதனால் கைவளையும் கழன்று விழும்படியும் ஆனது என கூறுகிறார். இங்கு அவர் சிவபெருமானை எரியாடி என அழைக்கிறார். இப்படி கூறிய மட்டில் அவருக்கு நாணம் மிகுகிறது. குவளை நில்லா நோய் செய்தான். குவளை ஒரு நீர்ப்பூ. காணில் குவளை கவிழ்ந்து நிலம் நோக்கும். இது திருக்குறள். ஏன் நிமிர்ந்து நிற்காமல் கவிழ்ந்து நிலத்தை பார்க்கிறது? நாணத்தான். குவளை என்னும் சொல்லிற்கு கண்கள் என்ற பொருளும் உண்டு. நாணத்தால் குவளை போன்ற கண்கள் நிமிர்ந்து நிற்கவில்லை. நாணத்தான். ஏன் வெட்கப்பட வேண்டும்? ஏனென்றால் நம்மிடம் அநேக குற்றங்கள் உள்ளன. அவை ஒன்றொன்றும் பெருமானுக்கு நன்றாகவே தெரியும்.
ஆனால் நாம் விரும்பும் பெருமானோ எப்படிப்பட்டவன் தெரியுமா? நீலோத்பலங்களின் கூட்டமாக உள்ளதை போன்ற கழுத்தை உடையவன். அவன் 4 வேதமாக இருப்பவன். ரிக் யஜுர் சாம அதர்வண வேதமாக இருக்கக்கூடிய பெருமான் சிவபெருமான். திருநாகை காரோணம் என்னும் தலத்தில் உறையும் நம்முடைய தந்தை. இப்படிப்பட்ட சிவபெருமானை காணில் என்னுடைய நெஞ்சமே, அவனை கை கூப்பி தொழு. இந்த மந்திரத்தில் நான் என்னும் உணர்வு வரும் பொழுது அடியார்கள் தங்களை எத்தனை கீழாக காண்கிறார்கள் என்பது பற்றி வருகிறது. தன்னை கடைநிலையிலும் கடைநிலையிலேயே காண்கிறார்கள். என்னுடைய நல்ல நெஞ்சமே, சிவபெருமானை காணில் அவரை கும்பிடும் வழக்கத்தையும் ஒழுக்கத்தையும் ஒரு காலும் கைவிடாதே என அறிவுறுத்துகிறார். காக்கை வனை என்பார் பால் அன்பால் பா நையாதே, கா கைவளை என்பார் பால் ஊன் குரக்குக்கா கைவளை ஆடானை ஈருரியன் ஆண் பெண் அவிர் சடையன் ஆடானை ஆன தமைவு. நாயனார் பெருமான் இந்த மந்திரத்தில் மனிதர்களை புகழ்ந்து பேசாமல் சிவபெருமானுக்கே தொண்டு செய் என கூறுகிறார். காக்கை என்றால் நறுமணம், வனை என்றால் அலங்காரம். நறுமணம் அலங்காரம் என செல்லும் மனிதர்கள். இவர்கள் பின்னால் சென்று அன்பால் புகழ்ந்து உருகாதே. அதற்கு பதிலாக உன்னுடைய கைகளில் அணிந்திருக்கும் வளைகளை என்னிடமிருந்து காப்பாற்றிக்கொள் என சொல்லும் பெருமான் சிவபெருமான். இப்படிப்பட்டவர் மேலேயே பக்தி கொள். சிவபெருமான் வளைந்த கைகளை உடைய எப்பொழுதும் ஆடி அசைந்து கொண்டிருக்கும் யானையின் தோலை உரித்தான். சிவபெருமான் குரக்குக்கா என்னும் தலத்தின் கடவுள். ஆண் வடிவத்திலும் பெண் வடிவத்திலும் இருக்கக்கூடிய பெருமான் சிவபெருமான். அவிர் சடையன், ஒளி பொருந்திய சடைகளை உடைய பெருமான். இப்படிப்பட்டவனுக்கு அமைவு செய், தொண்டு செய், இசைந்து இரு. சிவபெருமானை பற்றி கேட்ட மட்டில் உள்ளம் உருகுகிறது. அவர் நினைப்பால் உடம்பு மெலிகிறது, கைவளைகள் கழன்று விழுகின்றன. அப்படிப்பட்ட வசீகரத்தை உடைய பெருமான் நம் பெருமான். குரக்குக்கா என்னும் தலம் நாகைப்பட்டினத்தில் உள்ளது. பெருமான் குந்தளேஸ்வரர் என அழைக்கப்படுகிறார். அமையா மென்தோள் மெலிவித்து அம் மாமை கொண்டிங்கு அமையா நோய் செய்தான் அணங்கே எமையாளும் சாமத்த கண்டன் சடை சேர் இளம்பிறையன் சாமத்தன் இந்நோய் செய்தான். ஒரு பெண்ணை பார்த்து நாயனார் பெருமான் சிவபெருமான் தன் பக்தியை வளர்த்த விதத்தை கூறும்படி அமைந்துள்ளது. அமை என்றால் மூங்கில். மூங்கில் போன்ற மெல்லிய தோள்களை மெலிவித்தான் சிவபெருமான். என்னுடைய மை பொன்னிறத்தையும் கவர்ந்து கொண்டான். அமையா நோய் அடங்காத நோய். பெண்ணே, நம்மை ஆளும் பெருமான் சிவபெருமான் சாமத்த கண்டன். சா என்றால் பேய், மத்தம் என்றால் களிப்பு. அளவிட முடியாத பேய் போல களிப்பு உடைய பெருமான் சிவபெருமான். கண்டன் உடையான், நம்முடைய தலைவன். சடை சேர் இளம்பிறையன், தனது சடைகளில் இளமையான நிலவை கொண்டுள்ள பெருமான் சிவபெருமான். சாமத்தன், சாமர்த்தியம் உடைய பெருமான், மிகவும் திறமை உடைய பெருமான். இன்னா நோய், துன்பமான கடுமையான நோய் செய்தான். பெருமானை பற்றி நினைப்பவர்கள் பக்தியை மேலும் மேலும் வளர்க்கும் பெருமான் சிவபெருமான். சிவபெருமானை பற்றி நினைப்பவர்கள்
அவருடைய பிரிவாற்றாமையால் மிகவும் உடலும் உள்ளமும் இழைக்கிறார்கள். ஒருமுறை பக்தியில் ஈடுபடுபவர்கள் எப்பொழுதும் பக்தர்களாகவே இருக்கிறார்கள். இந்த பக்தியானது வளரவே செய்கிறது. பெருமான் இந்த திறமை உடையவன். தனது பக்தர்களை காத்து ஆள்வதில் கண்டன் தலையானவன். உடல் பொருள் ஆவி என அனைத்தும் அர்ப்பணம் செய்தவர்களுக்கு பெருமான் மிகவும் அருள் செய்கிறான். அவர்கள் துன்பப்படாமல் காப்பாற்றுகிறான். நல்லவற்றை பெருகச் செய்கிறான். தன்னுடன் சந்திரனை சேர்த்து கொண்டது போல நம்மையும் சேர்த்து கொள்கிறான். தான் நக்கன் நக்க பிறையன் பிறை கோட்டு தான களிற்று உரியன் தன் பழனன் தானத்து அரையன் அரவு அரையன் ஆயிழைக்கும் மார்க்கும் அரையன் உடையான் அருள். நாயனார் பெருமான் இந்த மந்திரத்தில் சிவபெருமானை பற்றி எடுத்துரைக்கிறார். சிவபெருமான் நக்கன். பெருமான் ஆடையில்லாதவன், உருவமில்லாதவன். நக்க பிறையன். தவழ்ந்து செல்லக்கூடிய சந்திரனை சூடியுள்ள பெருமான் சிவபெருமான். பிறை கோட்டு தான களிற்று உரியன். பிறை போல வளைந்த கொம்புகளை உடைய தான களிறு. தானவர்கள் என்றால் அசுரர்கள். அசுர யானை கஜாசுரன். அதன் தோலை உரித்த பெருமான் சிவபெருமான். குளிர்ச்சியான திருப்பழனம் என்னும் தலத்தில் உறையும் பெருமான். தானத்து அரையன். தானத்தில் அரசன். தனக்கு என ஒன்றும் வைத்துக் கொள்ளாமல் அனைத்தையும் மற்றவர்களுக்கு வாரி வாரி வழங்கும் பெருமான் சிவபெருமான். தியாகராஜ சக்கரவர்த்தி சிவபெருமான். அரவு அரையன். தனது அறையில் இடுப்பில் நாணாக கயிறாக அணிந்திருப்பதோ பாம்பு. ஆயிழைக்கும் மார்க்கும் அரையன். தனது உடம்பில் பாதியாக பார்வதி தேவியையும் திருமாலையும் கொண்டுள்ள பெருமான். 2 அறைகள் சேர்ந்தால் 1. தனக்கு என உடம்பு கூட இல்லாதவன். அருள் உடையான். அனைத்து ஜீவராசிகளிலும் அன்புடைய பெருமான் சிவபெருமான். தன்னை அழித்து மற்றவர்களை வாழச் செய்பவன் சிவபெருமான். அவர் எதையும் மற்றவர்களிடமிருந்து எதிர்பார்ப்பதும் இல்லை. பக்தியையோ நல்ல குணத்தையோ கூட எதிர்பார்க்காமல் வாரி வாரி அனைத்து உயிரினங்களுக்கும் அருள் செய்யக்கூடிய பெருமான் சிவபெருமான். பக்தர்களுக்காக அசுரர்களை அழித்து அசுரர்களுக்கும் அருள் செய்கின்ற பெருமான் சிவபெருமான். அருள் நம்பால். செஞ்சடையன். ஆமாத்தூர் அம்மான். அருள் நம்பால் நல்கும் அமுதன். அருணன் பால் ஓராழி தேரான் எயிறு அட்ட உத்தமனை. ஓர் ஆழி நெஞ்சே உவ. அருள் திரு என்றால் தாயை குறிக்கக்கூடிய சொற்கள் ஆகும். அருள் என்னும் சொல்லிற்கு பார்வதி தேவி என பொருளும் உண்டு. நமக்கு சிவபெருமான் தேவியாரின் உருவத்தில் தாய். சிவந்த சடைகளை உடைய பெருமான் சிவபெருமான். திரு ஆமாத்தூர் என்னும் தலத்தின் தந்தை. நமக்கு அமுதம் போன்று அருளை வாரி வாரி வழங்கக்கூடியவன். அருணன் பால் ஓராழி தேரான் எயிறு அட்ட உத்தமன். சிவந்த கிரணங்களை உடைய ஒரே ஒரு சக்கரத்தை உடைய தேரில் வரும் தேவனான சூரியன். சூரியனுடைய பற்களை சிவபெருமான் நெரித்தார். இது தக்ஷ யாகத்தின் போது நிகழ்ந்தது. இப்படிப்பட்ட உத்தமனை, மிகவும் மேன்மையானவனை என்னுடைய நல்ல நெஞ்சமே மிகவும் உவந்து மகிழ்ச்சி கொண்டு ஓர் எண்ணிப்பார். ஆழி ஆழ்ந்து இரு. சூரியன்
ஒரு சக்கரம் மட்டுமே உடைய தேரை உடைய தேவன். இந்த சக்கரம் கால சக்கரம் அல்லது தர்ம சக்கரம் என அழைக்கப்படுகிறது. அதனால் சூரிய தேவன் இங்கு ஓராழி தேரான் என அழைக்கப்படுகிறார். ஆழி என்றால் சக்கரம்.